ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிடிசியோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்தோம்னு சொன்னால் நான் ப்ரீவியஸாக சொல்லியிருக்கேன், பிடிசி வந்து எங்களுக்கு ஐடிஎம் கலெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி. பிடிசி வந்து எங்களுக்கு ஐடிஎம் கலெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் எங்களுக்கு ஐடிஎம் கலெக்ட் பண்ண படல. ஐடிஎம் இருக்குது வந்து $74,508. ஆனால் பிடிசி வந்தது வந்து $74,604 வரைக்குமே வந்துருக்குது. $74,604 வரைக்கும் வந்துட்டு அங்கே என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால், மார்க்கெட் வந்து அங்கே லிக்விடிட்டியை ஃபுல்லாக கிராப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்குது. சரி, இந்த மேலே மூவ் ஆகிறது வந்து இப்படியே கண்டினியூ ஆகுமான்னு கேட்டால் அது வந்து இல்லைன்னு சொல்லி தான் சொல்லணும். இப்படியே கண்டினியூ ஆகுமான்னு கேட்டால் இல்லை. சரியா, அது ஏன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இங்கே அப் சைடில் ஒரு எஃப்இஜி கேப் ஒன்று இருக்குது. எங்களுக்கு இங்கே வந்து ஒரு எஃப்இஜி கேப் ஒன்று இருக்குது. $79,487 $81,197 வரைக்கும் எங்களுக்கு ஒரு எஃப்இஜி கேப் இருக்குது. அப்போ இப்போ வந்து பிடிசி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இந்த எஃப்இஜியை வந்து ஃபில் பண்ணலாம். இங்கே பெரிய இந்த எஃப்இஜியை வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ பிடிசி வந்து என்ன செய்யலாம் சொன்னால், எங்களுக்கு இங்கே பெரிய இந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லாமல் அதையும் மீறி மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து பிட்காயினை எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஜோன் வந்து இது. சரியா, ரெண்டாவது ஜோன் வந்து எங்களுக்கு இதாக இருக்கும். இது ஃபுல்லும் $81,746 $88,669 வரைக்கும் எங்களுடைய ரெண்டாவது டார்கெட்டாக இருக்கும். முதல் டார்கெட் இது, ரெண்டாவது டார்கெட் வந்து இதாக இருக்கும். சரியா, அப்போ எங்களுக்கு வந்து பிடிசி முதலாவதாக இங்கே போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால், இதுக்கு மேலே பயிர்த்துட்டு எங்களுக்கு என்ன செய்யலாம் சொன்னால், அங்கே வந்து ஒரு ரிஜெக்ஷனோட ஃபேஸ் பண்ணலாம். அங்கே வந்து ஒரு ரிஜெக்ஷனோட ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் பாசிபிள் வந்து இப்போ பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு வந்து ரெண்டாவது போகிறதுக்கு பாசிபிள் கூட. ஏன்னு சொன்னால், எங்களுக்கு ப்ரீவியஸாக இருந்த ஒவ்வொரு சப்போர்ட் லைன் இருக்குது. அந்த சப்போர்ட் லைனில் இப்போ போய்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கூட இருக்குது. சரியா, அப்போ $85,323 அந்த ரேஞ்சுக்கு குறைக்க மார்க்கெட் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்குது. ஓகே, இப்போ அங்கே வைத்து மார்க்கெட் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு ரிஜெக்ஷனோட ஃபேஸ் பண்ணும். சரி, இங்கே வந்து ஒரு ரிஜெக்ஷனோட ஃபேஸ் பண்ணிட்டு அங்கேருந்து மார்க்கெட் என்ன செய்யணும் சொன்னால், திருப்பி கீழே மூவ் ஆகி இந்த ஐடிஎம் கலெக்ட் பண்ணும். இந்த ஐடிஎம் கலெக்ட் பண்ணி இங்கே லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. சரியா, அப்படி இல்லைன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து ஐடிஎம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கிற இந்த ஜோன் $66,609 $52,124 வரைக்கும். $52,124 வரைக்கும் இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. சரியா, பட் இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ வந்து எங்களுக்கு இந்த வார் வந்து நடக்க இல்லை அப்படின்னு சொன்னால், ஈரான் அமெரிக்கன் வார் வந்து நடக்க இல்லைன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போய்த்துட்டு கீழே வந்துட்டு திருப்பி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அதே டைம் பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் இங்கே ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டில் எங்களுக்கு இங்கே ஒரு சிஎம்இ கேப் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க உங்களுக்கு இந்த சிஎம்இ கேப். இப்போ வந்து மார்க்கெட் என்ன செய்யலாம் சொன்னால், இந்த சிஎம்இ கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. மார்க்கெட்டில் இந்த சிஎம்இ கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த சிஎம்இ கேப் வந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னால், $79,615 $81,245 வரைக்கும் இருக்குது. அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால், 81,000. எஸ், எங்களுக்கு இந்த முதல் எஃப்இஜி கேப் இருக்குது. இந்த கேப்பை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹையாக இருக்குது. அப்போ இதை ஃபில் பண்ணிட்டு இது குறைய மார்க்கெட் போய்ட்டு திருப்பி கீழே வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால், இங்கே மேலே போய்த்து இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்து ஐடிஎம் கலெக்ட் பண்ணலாம். எப்படியோ மார்க்கெட் வந்து ஐடிஎம் கலெக்ட் பண்ணும். ஓகே, இப்போ இந்த ஐடிஎம் கலெக்ட் பண்ணணும் சொன்னால், எங்களுக்கு வந்து இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணும். அப்படி தானே, இப்போ மார்க்கெட் வந்து இப்படி போய்ட்டு திருப்பி கீழே வந்து ஐடிஎம் கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன செய்யணும், திருப்பி மேலே மூவ் ஆகும். அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அப்படியே நாங்கள் ப்ரீவியஸாக பார்த்தோம் சொன்னால், ப்ரீவியஸாகவும் எங்களுக்கு வந்து சேமாக இருக்கும். சரியா, ப்ரீவியஸாக எங்களுக்கு என்ன நடந்திருக்கும் சொன்னால், மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகிருப்பாங்க. சரியா, அப்படின்னு சொன்னாங்க. மார்க்கெட் கீழே மூவ் ஆகிட்டு எங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு எஃப்இஜி கேப் இருந்துருக்குது. இங்கே பாருங்கள், எங்களுக்கு வந்து பார்த்தோம் சொன்னால், இங்கே வந்து ஒரு சின்ன எஃப்இஜி கேப் இருந்திருக்கு. அந்த எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணிட்டு அங்கேருந்து என்ன செஞ்சுக்கிறாங்க சொன்னால், ரிஜெக்ஷனோட ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த எஃப்இஜி கேப் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கீழே வந்து இங்கே லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்து திருப்பி என்ன செஞ்சுக்கிறாங்க சொன்னால், மார்க்கெட் திருப்பி மேலே மூவ் ஆகிறாங்க. அந்த டைம் வந்து எங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விளங்கும். இப்படி அந்த டைம் வந்து எங்களுக்கு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இப்போ என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால், மார்க்கெட் வந்து எங்களுக்கு நியூ ஆல் டைம் ஹை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய்க்கிறாங்க. சரியா, அப்போ அதே மாதிரி இப்போ வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்குது. எங்களுக்கு இந்த வார் வந்து தவிர்க்கப்பட்டுச்சுன்னு சொன்னோம். அப்படி வார் வருமாக இருந்துச்சுன்னு சொன்னால், வார் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஜோன் $66,609 $52,122 வரைக்கும். அப்படி இல்லை சொன்னால், எங்களுக்கு அதே மீடியா $49,112 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்கும். சரியா, இப்போ சப்போஸ் எங்களுக்கு வார் வராமல் மார்க்கெட் இந்த ஜோனுக்கு வருதுன்னு சொன்னால், அது வந்து எங்களுடைய ஆல் சீசனுக்கு முந்தைய உள்ள ஒரு ஃபைனல் ட்ரப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இப்போ மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே வருதுன்னு ஐடியா கீழே வந்து பிரேக் பண்ணி இந்த ஜோன் வரைக்கும் வருதுன்னு சொன்னால், நாங்கள் வந்து ஒஃபிஷியலாக பியர் மார்க்கெட்டுக்கு என்டர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி வரும். சரியா, ஆனால் இப்போ வந்து
ஒரு விஷயம் இருக்குது என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து பியர் மார்க்கெட் என்டர் ஆகிறதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு வந்து புல் மார்க்கெட் வரணும். புல் மார்க்கெட் வராமல் நாங்கள் பியர் மார்க்கெட் என்டர் ஆக மாட்டோம். சரியா? அப்படி நாங்கள் பியர் மார்க்கெட் என்டர் ஆக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நாங்கள் பியர் மார்க்கெட் என்டர் ஆகிட்டு அங்கே இருந்து எங்களுக்கு இந்த ஜோன் என்னன்னு சொன்னால் இந்த லைன் இங்கே இருந்து மார்க்கெட் வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு டைம் எடுக்கும். அங்கே வந்து ஒரு சைட் வேஸ் ஒரு மார்க்கெட்டில் மூவ் ஆகும். அதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகும். அப்படி ஒரு டைம் எடுக்கும் சொன்னால் கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 to 1.5 years மாதிரி எங்களுக்கு டைம் ஒன்று எடுக்கும். எடுத்துட்டு தான் மார்க்கெட் திருப்பி நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரியா? அப்போ அது வரைக்கும் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஆல்ட் காயின்ஸை வந்து பார்க்கவே இயலாது அப்படின்னு கேட்டால் இந்த ஜோன் வரைக்கும் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஜோன் வரைக்கும் வந்துட்டு எங்களுக்கு இந்த $49,000 வரைக்கும் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் வந்து எங்களுக்கு ஒரு சைட் வேஸ் கொடுப்பாங்க. அந்த சைட் வேஸ் வந்து திருப்பி எங்களுக்கு அக்யூமுலேஷன் ஃபேஸாக இருக்கும். எங்களுக்கு வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸாக இருக்கும். அங்கேருந்து அதுக்கு பின்னால் எங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அங்கேருந்து அதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ் திருப்பி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி போவாங்க. சரியா? அப்போ இங்கே வந்து நாங்கள் முதலாவதாக பார்க்கணும் எங்களுக்கு இப்போ வந்து இந்த ஐடிஎம் கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி. அப்படி கிடைச்சிச்சுன்னு சொன்னால் அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். அது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும். எங்களுக்கு வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அது ஒரு நெகட்டிவாக இருக்கும். நாங்கள் இங்கே இருந்து ஒரு 10 லைனை போட்டு பார்த்தோம் சொன்னால் இங்கே ஒரு 10 லைனை போட்டு பார்த்தோம் சொன்னால் எங்களுக்கு மார்க்கெட் வந்து ஸ்டில் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் தான் இருக்குது. இந்த சப்போர்ட் வந்து எங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணல. சரி, எங்களுக்கு ஒரு விக்கொண்ட விட்டு ஒரு பெரிய ஒரு விக்கொண்ட விட்டு மார்க்கெட் மேலே தூக்கினாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஓகே இப்போ சப்போஸ் எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே மார்க்கெட் மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எங்களுக்கு இது வந்து ஒரு ட்ரிபிள் டாப் பேட்டர்னாக அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு புல்லிஷ் சேனல் பேட்டர்னாக எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து அசெண்டிங் சேனல் பேட்டர்னாக எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பின்னால் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சேனல் பேட்டர்ன் வந்து இங்கே போய்ட்டு நியூ டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கிருந்து மார்க்கெட் கீழே மூவ் ஆகி இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் டவுன் பண்ணி அதுக்கு பின்னால் மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போவே கரண்ட்டாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. வெரி ஹையாக ரெண்டுக்கும் ஹைலி பாசிபிள். பட் இப்போ வந்து எங்களுக்கு இந்த ஓவர் வந்து தவிர்க்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு மூவ் ஒன்று பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கும். சரியா? அதே மாதிரி எங்களுக்கு வந்து இப்போ மார்க்கெட் வந்து இப்போ கீழே வருதுன்னு சொன்னால் இப்போ கீழே வந்து ஐடிஎம் கலெக்ட் பண்ணுதுன்னு சொன்னால் ஐடிஎம் கலெக்ட் பண்ணிட்டு எங்கே வச்சு ரிவர்ஸ் ஆகணும்னு சொன்னால் இந்த $73,751 இது வந்து என்னென்னு சொன்னால் எங்களுக்கு 2024 மார்ச்சில் வந்து வச்ச நியூ ஆல் டைம் ஹை. சரியா? இந்த நியூ ஆல் டைம் ஹைக்கு வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு டப் ஒன்று அடிச்சிட்டு நாங்கள் வந்து ப்ரீவியஸாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம் இதுக்கு வரைக்கும் வரும்னு சொல்லி. பட் வரல. ப்ரீவியஸாக அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிருப்பாங்க. இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மார்க்கெட் வந்து திருப்பி இந்த லைன் வரைக்கும் வந்து டப் பண்ணிட்டு ஐடிஎம் கலெக்ட் பண்ணி இந்த லைன் வரைக்கும் டப் பண்ணிட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து திருப்பி மேலே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்படி இப்போ இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இங்கே இருக்கிற இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து இன்வைட் ஆகி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிட்டு அதுக்கு பின்னால் என்ன செய்யணும் சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இப்போ வந்து BTC டோமினன்ஸ் பார்த்தோம் சொன்னால் டோமினன்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு நியூ ஆல் டைம் ஹை வைக்கல் எங்களுக்கு ஒரு ஆல் டைம் ஹையில் நியூ ஹை ஒன்று வைக்கல அப்படி நியூ ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் என்ன செய்யணும் கொஞ்சம் கீழே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அப்போ இந்த நியூ ஹை வச்சதுக்கு பின்னால் அங்கேருந்து BTC டோமினன்ஸ் கீழே வரக்குள்ள எங்களுக்கு வந்து BTC என்ன செய்யணும் சொன்னால் பம்பாக ஸ்டார்ட் ஆகும். BTC அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆல் காயின்ஸ் எல்லாம் வந்து பம்பாக ஸ்டார்ட் ஆகிரும். அந்த டைம் தான் எங்களுக்கு வந்து அல் சீசனை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோ நாங்கள் பார்த்துருப்போம். எங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி உங்களுக்கு எங்களுக்கு வந்து நடந்து முடிஞ்சு. சரியா? நாங்கள் வந்து Q2 அல் சீசன் வரும் அப்படின்ற மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் எங்களுக்கு வந்து அல் சீசன் வாரத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த பிட்காயின் வந்து டம்ப் ஆகிருப்பாங்க. ஒரு 4 days வந்து எங்களுக்கு பெரிய ஒரு டம்ப் கொடுத்துருப்பாங்க. அந்த டம்பில் வந்து நாங்கள் அல்ட் காயின்ஸ் வந்து பெருசாக டம்ப் ஆகிறத பார்க்கல. அல்ட் காயின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி 2024 நவம்பரில் 2024 நவம்பரில் எங்களுக்கு வந்து அல்ட் காயின்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு டம்ப் ஆகினாங்களோ அதே அளவு டம்ப் வந்து இந்த முறை பிட்காயின் வந்து டம்ப் ஆகல பார்த்தோம் கேட்டால் இல்லை. அந்த டம்ப் வந்து நாங்கள் இந்த முறை பார்க்கல. சரியா? அப்போ அல்ட் காயின்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி டம்ப்ல தான் இருக்குது. இன்னும் இப்போ வந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ எல்லாம் வந்து பார்த்தோம் சொன்னால் எங்களுக்கு அக்யூமுலேஷன் ஃபேஸ்லையும் மார்க்கெட் ரிவர்சல் பேட்டர்ன்ஸ்லையும் தான் அல்ட் காயின்ஸ் வந்து இருக்குது. சரியா? அப்போ பிட்காயின் வந்து எங்களுக்கு இப்போ என்ன செய்யணும் சொன்னால் பிட்காயின் வந்து எங்களுக்கு இந்த ஐடியா கலெக்ட் பண்ணிட்டு மேலே மூவ் ஆகணும். எங்களுக்கு வந்து BTC டோமினன்ஸ் வந்து ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற ஹையை கலெக்ட் பண்ணி இன்னும் ஒரு ஹை ஒன்று வச்சுட்டு அப்படின்னு சொல்லி நியூ ஆல் டைம் ஹையில் ப்ரீவியஸாக இருக்கிற ஹையை கலெக்ட் பண்ணி அதுக்கு மேலே இன்னொரு ஹை ஒன்று வச்சுட்டு அங்கேருந்து BTC டோமினன்ஸ் கீழே வரணும். அந்த டைமுக்கு வந்து ஆல்ட் காயின்ஸோட சேர்ந்து பிட்காயினும் பம்ப் ஆகும். அந்த டைம் வந்து எங்களுக்கு ஆல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படிச்சு கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விரும்பம் இருந்தேன்னு சொன்னால் எங்களுடைய குவைட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸ்க்கு ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காம ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.